கர்த்தர் பிரசனத்துக்கு நன்றி உண்டாவதாக. இந்த வேளையிலும் மத்திய 10ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை பார்ப்போம். இது நம்ம பார்க்கறது மட்டும் பார்த்துட்டு போகிறதில்ல, அதை தியானிக்கணும். அந்த வசனம் நம்ம லைஃப்பில் எப்படி கிரியை செய்துன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம அவர் இருட்டில் நமக்கு சொல்கிறது நம்ம வெளிச்சத்தில் என்ன செய்யணும் நம்ம சொல்லணும். காதில் கேட்குறது நீங்கள் வீடுகளை பிரசித்தம் பண்ணணும்னு சொன்னது. அது மட்டும் இல்லாமல் 28வது வசனத்தில் ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாகிறாமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யணும், பயப்படணுமா? பார்த்தீங்களா, ஆத்மாவை அழிக்கிறதுக்கு தான் பயப்படணுமா? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படணுமா? அப்போ நம்ம எவ்வளோ பயப்படணும் பாருங்க. ஆண்டவருக்கு மனுஷன் என்ன செய்வான், சரீரத்தை தான் கொள்ளுவான், அவனால் தான் முடியும். ஆனால் ஆத்மாவை கொள்ளுவோம் சரீரத்தையும் கொள்வதற்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குறியீடு இருக்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவர் ஒன்றாகியும் தரையில் விடாது. பார்த்தீங்களா, அந்த அடைக்கலம் குறி கூட பாருங்கள், ஆண்டவர் சித்தம்லாம் கீழே விடாதான். அப்படி அவர் இவ்வளோ கவனம் வச்சுருக்காரு பாருங்க. ஒரு உயிரினங்கள் மேலும் ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவர் எவ்வளோ கரிசனையாக்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. நமக்கே நம்ம தலையில் இருக்க நம்ம முடியை பற்றி என்னன்னு தெரியாது, எத்தனைன்னு தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணிருக்கிறாராம், முடி எல்லாத்தையும் எண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறார். அதனால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான குறிகளை பார்த்து நீங்கள் விசேஷத்தெல்லாம் இருக்கிறீர்கள். உண்மையாக தான் நம்ம எல்லாரும் காட்டிலும் விசேஷத்தை தூதை காட்டிலும் கொண்டு நமக்கு நம்ம விசேஷத்தை ஆண்டு நம்மளை வச்சுருக்கிறாரு. நமக்கு தூதில் அப்பத்தை பூசிக்கவும் தந்தார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ண எவனும்னா அவனை நானும் பரலோகத்திற்கு எடுத்து அவன் முன்பாக என்ன செய்யணும், அறிக்கை பண்ணுவேன்றார். இப்போ பாருங்கள், மனுஷன் முன்பு அறிக்கை பண்ணுவேன், பரலோகத்தின் முன்பாக என்ன செய்வார், பிதாவின் அவர் அறிக்கை பண்ண. அப்போ விரும்புகிறாங்க அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பற்றி அநேகருக்கு சாட்சியாக சொல்லணும், பிரகடனப்படுத்தணும், ஆண்டவர் இயேசு தான் பிரசித்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு இயேசப்பா என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. அதுதான் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனும் அவனை நானும் பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக சில பாருங்கள், சாட்சியே சொல்ல மாட்டாங்க. சாட்சி சொல்லணும் வைக்கப்படுவாங்க, நல்லா பேசுவாங்க, அரசியல் அது இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லி சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள், வெக்கப்படுவாங்க. அது எங்கேருந்து ஒரு மூத்து வைக்கம் தெரியாது. ஆனால் கர்த்தரை பற்றி ஆண்டவரை பற்றி நம்ம மனுஷன் அறிக்கிட்டோம்னா அந்த தேவன் செய்வார், நம்மளை பிதாவின் முன் நம்மளை அறிக்கை பண்ணுவார். நம்மளுக்கு மனுஷன் பாக எவன் என்னை மறுதளிக்கிறானோ அவனை நானும் பரலோகத்துக்கு என் பிதாவின் முன்பாக என்ன செய்வான், மறுதளிப்பேன்னு சொல்கிறது. பாருங்கள் என்ன செய்கிறார் அவர், நமக்காக மனுஷன் முன்பாக என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். பரலோகத்துக்கு பிதாவின் முன்பாக பரிந்து பேசுகிறார். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கிறான் வீட்டாரே, நமக்கு சத்துருன்றோம். வெளியில் போயிட்டு பிசாசு நினச்சிட்டோம் சொல்லுவோம். பிசாசு ஆண்டவர் அனுமதி கூட்டால் தாங்க நம்மகிட்ட வருவோம். பிசாசு தானே வர்றதில்லை நம்மக்கிட்ட. நம்ம ஆண்டோட பிள்ளையா அதிகமாக கீழ்பண்ணி நடக்கும்போது நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆண்டோட போய் நம்மளை போய் சொல்லுவான், ஏதாச்சும் ஒன்று பொறுமை சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் சரின்னு சொன்னார்னா நம்ம மேலே கை வைப்பாங்க. மற்றபடி அவனுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கல நம்மகிட்ட வர்றதுக்கு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாராம், அவன் வீட்டாரே. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் உண்மையாக இருங்க, என்ன வேணால் நீங்கள் சத்துட்டு பேசுங்க, நீங்கள் என்ன வேணாலும் அவங்க சமாதானப்படுத்தணும்னு பாருங்கள், திருப்திப்படுத்தணும் முடியவே முடியாது. உங்களோட வீட்டாரை சமாதானப்படுத்தவோ திருப்திப்படுத்தவோ இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன்னா அவங்க அவ்வளோதான். ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் அவங்களோட இதெல்லாம் அந்த அளவுக்கு தான், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் நம்மளை பற்றி எதுவும் அவங்க பேச மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. சைலண்ட்டாக இருந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, சத்ருவாகவே நம்ம கூட இருப்பாங்க. அதாவது நான் தான் சொல்கிறேன்னா, தகப்பனையாவது தாயாவது என்னை காட்டில் அதிகம் நேசிக்கிறவனுக்கு பாத்திரம் நல்ல, மகனையாவது மகளையாவது இன்னும் அதிகமாக நேசிக்கிறவனுக்கு பாத்திரம் நல்லன்றது. அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல. அவருடைய சிலுவை சுமந்து அவர் பின்னாடி நம்ம போகணுமா, தாயும் தகப்பனையும் மகளையும் பிள்ளைகளையும் அதிகமாக அவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன தெரியுமா, அவரை மாத்திரம் நேசிக்கணும். அவர் ஒரு பொசசிவ் டைப் இல்லையா, அவர் அவ்வளோ நேசிக்கிறார் நம்மளை. அதனால தான் நமக்காக ஜீவனே கொடுத்தாரு. அப்போ ஜீவனே கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நேசிக்கிறது என்ன தப்பு இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார் பகிரங்கம்மா, என்ன செய்யணும், அதிகமாக நேசிக்கணும், என்னிலும் அதிகமாக நேசிக்கிறோன்னு எனக்கு பார்த்து நல்ல. தாய் தகப்பனையாவது தாயையாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கணும்னு பார்த்து நல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக அவரை மாத்திரம் தான் நேசிக்கணும்.
அதிகமாக அவர் நினைச்சிக்கணும். அவருக்கு அப்புறமா தான் மற்றது எல்லா காரியமும். அதனால தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது தான் என்னோட ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் எல்லாம் கொடுக்க நம்ம ஆண்டவர் தேட 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 நமக்கு மற்றதெல்லாம் ஆண்டவர் செய்வார், கூட கொடுப்பார். தன் ஜீவனை காக்கிறவன் அதை எழுந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை எழுந்து போவான் அதை காப்பான். அவர் தேவனோட நிமித்தமாக நம்ம ஜீவனை எழுந்தோம்னா அதை என்ன செய்வார், அவர் காத்துக்கொள்வார். சரியா? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்வன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளான். எவ்வளோ நன்மையாக சொல்கிறார். அவரே நம்மளையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். என்னை அனுப்பினவர் யார்? பிதா. அவர் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி என் நாமத்தில் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறான், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்ன நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். பார்த்தீங்களா? எவ்வளோ ஆண்டவரோட அருமையான வார்த்தைகளும் நம்ம கேட்கவே இனிமையாக இருக்குது. தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளலாம், சீஷனா ஏற்றுக்கலாம். சீரியலில் ஒருவனுக்கு தண்ணி ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அவன் பலனை அடைந்து போவான்னு சொல்கிறார். சீஷன் நாமத்தின் நிமித்தம் அதை அடைந்து போக மாட்டான், அந்த கேட்ட பலனை ஆண்டவர் தருவார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் அவனுக்கு தந்துடுவார். ஆண்டவர் ஓர வஞ்சனை பண்ணுகிறோம் அல்ல, ஆண்டவர் ஏமாற்றுகிறோம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பேன்னு கேட்குறாரு. என்ன அது மட்டும் இல்லை, என் நாமத்தின் நீங்கள் எவராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பறிந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பார்த்தீங்களா? முடிவு பறிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்தின் நீங்கள் எல்லாராலும் என்ன பண்ணுவீங்களா? பகைக்கப்படுவீர்கள். அவரே சொல்கிறாரு. நம்மளை அவர் நாமத்தின் நம்மளை விருப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, இயேசுன்னு சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளை திருமிச்சமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? முடிவு பறிந்தும் நிலைத்திருப்பவனே முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். நம்ம கடைசி வரை நிலைத்திருக்கணும். அதுக்கு பயந்து நம்ம ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது. எந்த காரணத்து கொண்டாலும், எது நடந்தாலும், எது நடக்க போனாலும் இயேசுவை மற்ற நம்ம நினைச்சக்கூடாது, விட்டுவிடவே கூடாது, மறுதளிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் புறஜாதிகளுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜபையாளர்கள் உங்களை வாரினால் அளிப்பார்கள். பார்த்தீங்களா? மனுஷரை குறித்து கூட நம்ம செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புறது போல இதோ நான் உங்களே அனுப்புகிறேன். சர்ப்பங்களை போல, வினாவில் உள்ளாகும் புறாக்களை போல கபரிட்டுலாம் இருங்க. எப்படின்னா இந்த மாதிரி கற்றுக்கூடாது பாருங்க. அவருடைய உபதேசம் மாதிரி நம்ம கேட்கவே முடியாது, எங்கேயுமே கேட்க முடியாது. அவ்வளோ இனிமையான வசனங்களும் வார்த்தைகளையும் நம்ம கேட்டபடி நமக்கு முடியும், நம்மளால் அவர் பின்பற்றி நடக்க முடியும். அந்த மாதிரி தான் அவர் நமக்கு என்ன செய்ய சொல்லித்தராரு. அவருடைய போதகம் ரொம்ப அவசியமானது. அது நம்ம ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தான் அந்த போதகம் இருக்குது. நம்ம தள்ளி விடவே கூடாது. ஒரு வீட்டுக்கு நம்ம பிரவேசிக்கும் போது என்ன செய்யணுமா? அதை வாழ்த்தணும். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவருமே என்ன செய்யணும்? தங்கும். அப்படி இல்லைன்னா அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் உங்களுக்கு திருப்பி வந்துடும்ன்றார். பாருங்கள், நான் சிலர் பாருங்கள், ஒருத்தர் வீட்டில் போனான்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இருந்தாலே மாதிரி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு காசு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. மூஞ்சி மூணு இருக்கும், ஏண்டா வந்தானோன்னு இருக்கும். நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட வீட்டுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம ஜபிக்கிறதுக்கு அதுக்காக போகிறத பற்றி நான் பேசலை. சாதாரண ஒருத்தர் விரும்பாத வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை விரும்பலை. அப்போ நான் போயிட்டு நம்மளுக்கும் ஆசீர்வாதம் கேடு, அவங்களுக்கும் அதனால என்ன தொல்லை. எதுக்கு மற்றவங்களை நம்ம தொல்லை கொடுக்கணும்? அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம விரும்புகிறவங்கள நம்ம ஆண்டு சொன்னது போல் போய் ஆசீர்வதிச்சுட்டு வரணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் தங்கும், நம்மளுக்கும் வரும். இல்லைன்னு வச்சுக்கலாம், அது தங்காது. காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திலிருந்து இப்போ செய்யுங்க. என்ன சொல்லணுமா? காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் யாருன்னா நமக்கு பவுல் வீட்டு செடியார் புறஜாதியார் நம்ம தான். அது காணாமல் போன இஸ்ரவேல் நம்ம தான். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? வீட்டாருக்கு போங்கன்னு சொல்லணும். அச்சிச்சு வீட்டை போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திலிருந்து இப்போ செய்யுங்க. வியாதிகளையும் செய்ய சுத்தமாகுங்கள், குற்றோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கள்ன்றார். பார்த்தீங்களா? இலவசமாய் பெற்று இலவசமாக கொடுக்கணும். சில என்ன பண்ணுறாங்க? இலவசமாக கொடுக்கல, பைசா எதிர்பார்ப்பாங்க. ஜபம் பண்ணால் பைசா காணிக்க கொடுப்பாங்களான்னு. ஒரு மாதம் போவாங்க, காணிக்க கொடுக்கலன்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டில் போகவே மாட்டாங்க. அங்கே போனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க சொல்லுவாங்க. கிடைக்கிற வீட்டுக்காக போவாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லலை, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக பெற்று இலவசமாக கொடுங்கன்றார்.
அவங்க இலவசமாக தானே பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட வியாதி நல்லா இருக்குது, நம்ம இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். நம்ம போய் மற்றவங்களுக்கு வியாதி சுகப்படுத்திட்டு காசு வாங்கி வந்தோம்னா எப்படி அது தவறானது இல்லையா? உபதேசமே தவறு. அதனால் போகும்போது நம்ம என்ன செய்யணும், பரலோகராஜ்ய சமயமாக இருக்கிறது பிரசங்கம் பண்ணணும், சொல்லணும் இல்லையா? நம்ம யார் வீட்டுக்கு போகணுமா? காணாமல் படிக்கிற வேலை வீட்டுக்கு தான் நம்ம போகணும். அது நம்ம தான் சொல்கிறோம், சிக்ஷர் வீட்டு சொல்கிறாரு. காணாமல் இஸ்ரவேலுக்கு போங்கன்னா யார்? நம்ம தான். அது காணாமல் படிக்கிற நம்ம தான். பவுல் சொன்னது இப்போ பவுல் வந்து புறஜாதிகிட்ட போகிறாரு, நமக்காக வந்தார். அது மாதிரி தான் ஆண்டவர் நமக்காக தான் சொல்கிறாரு, சிக்ஷர்கிட்ட போங்கன்னு. அதில் உங்கள் கச்சையாவது பொண்ணாவது வெள்ளியாவது இது கொண்டு போகாதே, பணப்பை இனப்பை எதுவும் எடுத்துக்கூடாது. வெறும் பாதட்சியில் எதுவும் தடியை எதுவும் வைக்கக்கூடாது. வேலையால் தான் ஆகாரத்துக்கு பார்த்து நான் இருக்கிறேன். எந்த பட்டணத்தில் போனாலும் எங்கே போனாலும் வெறுங்கையாக போன்றது, வெறுங்கையாக போக சொல்கிறாரு. அதனால் நீங்கள் யார்கிட்ட போகிறீங்களோ அங்கேருந்து அங்கே என்ன செய்யணும், விசாரித்தா நீங்கள் புறப்படும் போது அவனிடத்தில் தங்குங்க வச்சுறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ரொம்ப அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை, சத்தியம், ஜீவன் இருந்தது பாருங்கள். எல்லாமே உண்மை. இப்போ நடந்து கொண்டிருக்குது, நடந்து முடிஞ்சது எல்லாமே அதுதான். வேதம் இருப்பொருள் கருக்குள்ள பற்றியும் நம்ம அந்த வசனங்களை கேட்டு தியானிக்கணும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமாக வெளிவருது. இந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கணும். வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தைகளை பிடித்து நம்ம என்ன செய்யணும், அதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணி ஜெபிச்சு அதை வந்து அபியாசப்படுத்தி அது சொல்லணும். ஆண்டவர் சொன்னது சீசர்களுக்கு இதெல்லாம் சீசர்களுக்கு சொன்னது தான். அப்போ நம்மளும் தானே சீசன் ஆகணும். நம்ம இப்படியே விசுவாசியாக உட்காந்துருந்தா இப்படி ஆண்டவருக்காக என்ன செய்ய, நம்மளும் சீசனாக மாற்றப்படணும், சீஷியாக மாற்றப்படணும். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சிலர் சொல்லுவாங்க அது சீசரில் சொன்ன வார்த்தை சீசர்கள் தானே அதுக்கு பொருந்தோம், நமக்கு எப்படி பொருந்தோம்? எல்லாம் நமக்கு தான். நம்ம தான் அவருக்கு அடிச்சூழலை பின்பற்றி நடக்கிறோம். நம்ம தான் சீஷன் சீஷி எல்லாம் நம்ம தான். சரியா? மொத்தம் அவங்களுக்கு தான். நம்ம வந்து மற்றவங்களுக்கு சாட்டி சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னது எல்லாம் நம்மளுக்காக தான். பேதுருக்கு சொன்னதில்லை, அற்ற விசுவாசியேன்னு சொல்கிறாரு, அது இல்லை. அது பேதுருக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு தான். விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு, அது ஸ்ரீக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு தான். அதனால் எல்லா காரியங்களும் நம்மளை சார்ந்தது தான். நம்மளுக்கு தான் எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே நம்மளுக்காக தான். அதை எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? கரெக்டாக இந்த வார்த்தைகள்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு வசனமும் இப்படி போல் வருது பாருங்கள் வார்த்தைகள்லாம். அதை நம்ம வந்து பொருத்தி பார்த்து நிதானித்து நமக்காக எடுத்துக்கொண்டு அதன்படி நம்ம நடந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். எங்கெங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பூங்கமோ தண்ணியும் கோயிலெல்லாம் ஆண்டவர் உக்கரமாக இறங்கிக்கிறார். அங்கங்கே இடங்கள்லாம் இயற்கை சேதம் பயங்கரமாக தாண்டவம் ஆடுது. இயற்கை அது பயங்கரமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணார், கடைசியில் வசனத்தின்படி எனக்கு நான் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் என்ன செய்வார், அடித்து போடுவேன். நம்ம மன கிளேசமாக இருக்கிற மனம் வியாதின்னு இருக்கிற ஆண்டவர் வியாதின்னு இருக்கிறேன். ஏன்னா விற்கிறாரு பெருகி போச்சு, வேசித்தானே வச்சாலும் பெருகி போச்சு நாட்டில். அது உலகத்தில் எல்லாம் பெருகி போடணும். ஆண்டவரில் பார்த்து கொண்டு இல்லை உக்கரமாக இறங்கி இருக்கிற நம்ம முன்னெந்த காரியங்கள் எல்லாம் மனசில் வச்சு யுத்தங்கள் செய்தி கேட்பான முடிவு வராதுன்றார். அதனால் முடிவு வரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், நம்ம செவியை வித்தசனம் செய்து வித்தசனம் செய்து நம்ம என்ன செய்யணும், காரியங்களை பார்த்து கத்தோடு இணைந்து அவருடைய அடிச்சுடை பின்பற்றி பல்லவர் அதை சுதந்திரத்துக் கொள்ளணும். கத்தத்தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராங்க, பாதுகாப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.